ஹலோ ஜேஎஃப்எம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. நம்பர் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அலங்காநல்லூரில் இருக்க நம்ம கலைஞர் நூற்றாண்டு மண்டபத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து புதுசாக வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துகிறதுக்காக இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் பலூன் எக்ஸிபிஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கோங்க. நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்றதை. அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இங்கே நடக்க போகுது இந்த எக்ஸிபிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா. என்ட்ரி ஃபீஸ் வந்து கையில் ஒன்று கொடுத்துருக்காங்க, 150 ரூபா என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு. 12 வயசுக்கு வரைக்கும் குழந்தைகளுக்கு டிக்கெட் இல்லையா? அப்படி தானே, குழந்தைங்களுக்கு 12 வயசு வரைக்கும் டிக்கெட் இல்லை தானே? அதான் 3 மணிக்கு சொல்லியிருந்தாங்க, மணி 3:30 ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வந்து அந்த ஹாட் ஏர் பலூன் ஷோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்களாம், அதையும் பார்க்கலாம். வாங்க போகலாம் உள்ளுக்குள்ள. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு டூரிசம் சார்பாக இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது. அதனால் வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் மட்டும் இப்போ நடக்குமா இல்லையான்றது டவுட்டாக இருக்கான். அதான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. மித்தபடி மீதி ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க, போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாட் பலூனில் வந்து போகிறதுக்கு வந்து 2000 வரைக்கும் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. அதில் போய் நம்ம ட்ராவல் பண்ணலாம். துபாயிலலாம் அந்த பலூன் ஹாட் ஏர் பலூனில் போவாங்களே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. அதனால் வந்து அது நடக்குமா இல்லையா அப்படின்றது சந்தேகத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது மெயினாக அதை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். பார்க்கலாம், உள்ளுக்குள்ள ஸ்டால்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக நடந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம மதுரையில் ஃபஸ்ட்டு இந்த ஹாட் ஏர் பலூன் ஷோ நடக்குது. ஸோ போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு வந்தால் இந்த இப்போ பார்க்குறீங்களா காற்று, இதனால் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், இந்த ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக, ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துறதுக்காக இந்த அரங்கம் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. சரி உள்ளுக்குள்ள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ பலூன்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் காற்று கொஞ்சம் கம்மியானால் மேலே பறக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கோ அது என்னது டிஸ்கோவா? என்னம்மா அது? பேராசூட் கிடையாது, அங்கே அந்த டிஸ்கோ மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போ குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்காக நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய ஸ்டால்ஸும் இருக்குது. ஒரு பெட்ஷீட் மாதிரி கொண்டு வந்தோம், ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தால் நடக்காது போல். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருவாங்களேன்னு சொல்லிட்டு. எல்லாமே இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. என்ன இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. இந்த துணை சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஏதாவது ஒரு காயப்பட்டால் இமீடியட்டாக வந்து பார்க்குற மாதிரி நிறைய பிளாக்ஸும் கட்டி வச்சுருக்காங்க. சரி நம்ம துபாய்க்கு தான் போக முடியலை, எங்கேயாச்சும் இந்த ஹாட் ஏர் பலூன் எப்படி பறக்குதுன்றது லைவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் இந்த காற்று காரணமாக தள்ளி வைக்கிறேன்னு இருக்காங்க. நடக்குமா நடக்காதான்னு தெரில. இங்கே பக்கத்தில் வாடி வாசல் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆடிட்டோரியமாக இருக்குது உட்காந்து பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஆடிட்டோரியமே 10மான்னு தெரில. ஸோ இதை ஏறு தழுவுதல் பார்க்குறதுக்கு. ஆனால் பின்னாடி அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த வாடி வாசல் மாதிரி கட்டி வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வாடிவாசல் மாதிரி முன்னாடி இதுதான் வாடிவாசல். ஸோ இங்கே தான் காலையிலையும் ஆளுங்களும் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன், மாட்டோட உரிமைக்காரர்களும். ஸோ இது வழியாக தான் அவுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேங்களா மாடுகளை இன் ஃப்யூச்சர். ஜேஎஃப்எம் வியூஸ் ஆக்சுவலாக பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான். வீட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து இந்த ஹாட் ஏர் பலூனை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். பட் இங்கே வந்து காற்று ரொம்ப அடிக்கிறனால அந்த ஹாட் ஏர் பலூன் ஷோ இன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லேட்டராக கண்டக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, லைட்டிங்கும் போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸிபிஷன் மாதிரியும் பின்னாடி டிஜே தான் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் வந்து அரங்கம் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா பிளாக்ஸுமே வச்சுருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா ஈஸியாக வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது சோஃபார். ஸோ அப்படியே சுற்றி பாட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஆனாலும் பெரிய டிஸப்பாயின்மெண்ட். வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து காரெல்லாம் புக் பண்ணி வந்தவங்க, ஆனால் வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சென்னைக்கு வேறு போக வேண்டியது இருக்குங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களோட ஜாலியாக விளாண்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பை ஜேஎஃப்எம் வியூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இங்கே வேறு எதுவும் ஸ்பெஷலாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பின்னாடி கார் வருது, அவர் அங்கிட்டு போயிடுவாப்பில். ஜேஎஃப்எம் வியூஸ், நான் கூட சரி இங்கே வந்தது வந்து டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே சரி அவுட்டரெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம், இந்த டிஜே மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ தான் ஒரு 2-3 லாரி வந்து கொண்டு வந்துருக்காங்க ஹாட் பலூன் ஏரோட. அப்பாடா வந்த காசு வந்த டைம் வீணாக போடான்னு நினச்சிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தலைவர் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபயரை வந்து ப்ளோ பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது
என்னடா செருப்பு போடாமல் வந்துட்டேன். ஆக்சுவலாக இது ஒரு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல். அப்பா பக்கத்தில் நிற்கிறோம், இங்கே வரைக்குமே அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அங்கே ஒரு பலூனே மேலே நிறுத்திட்டாங்க, அதையும் போய் பார்க்கலாம். அப்பா செம்ம ஹீட்டாக இருக்குங்க. இங்கே ஒரு பலூனே மேலே ஏற்றிட்டாங்க. சரி இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யப்பா வித்யுத் ஹாப்பியா? நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? ஆனால் பலூன் நம்ம மேலே விழுந்துரும் போடா. இங்கே பாடுறா, இப்போ ஒரு பலூனை மேலே ஏற்றுறக்குள்ளேயும் ஆனால் ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ பெரிய பலூன் மேலே ஏறணும்னா. தேவா ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். அந்த காற்று அடிக்கிறதுனால அந்த ஃபயர் அந்த சைடு இந்த சைடு போகிறனால ஹாட் ஏர் கரெக்டாக உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது. அதனால் ஸ்ட்ரைட்டாகவும் பலூன் வர மாட்டேங்குங்க. ஆடா இது
இது இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே போறியாடா? ஆ இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே போறியா? மேலே பறக்குண்டா. ஓகேவா? ஆ ஓகேவா? Bro, you are from which country? Which country? Thailand. You are from Thailand. Okay. What gas are you filling, bro? EVM. பின்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன் பலூன் இருக்கு. இங்க பாரு, பின்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன் பலூன் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இது ஆக்சுவலாக இது ஒரு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல்ன்றனால நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் ஒரு பலூன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டேன். அவர் தாய்வான்லேருந்து வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நிறையா கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருக்காங்க இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்காக. அங்கே முன்னாடி டிஜே நடந்துகிட்ருக்கு. இங்கே பலூனு வந்து எப்படி மேலே ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஆக்சுவலாக இங்கே டைம் ஆக ரொம்ப குளிருது. பட் இருந்தாலும் இவங்க வந்து இந்த ப்ளோ பண்ணுறனால இந்த இடமே கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் ஆகுது. முன்னாடி தெரியுதா? ஸோ இவங்க அந்த ஃபயர் வந்து ப்ளோ பண்ணுறனால ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. இங்கே சுற்றி நெருப்பு தான். ஐஸ்
ஃபாஸ்ட்டு.